இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல கோழி தொழிலாளிகள் எல்லாருக்கும் மட்டன் ரைஸ் வெறும் 3 ரூபாய்க்கு தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த சாப்பாட்டோட ரைஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப அருமையா இருக்கும். அங்க வர்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஹாப்பியா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போறாங்க. ஒரு நாள் கணக்கு பாக்குறப்ப தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு தெரியுது ஒரு பிளேட் மட்டன் ரைஸுக்கு 1 ரூபாய் லாஸ் ஆகுதுன்னு. இப்படியே போனா ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடிட வேண்டியதுதான். அப்போ ஒரு செஃப் சடனா மட்டனுக்கு பதிலா வெஜிடபிள்ஸ் ரைஸ் போடலாம்னு ஐடியா கொடுக்குறாரு. இன்னொரு வெயிட்டர் சாப்பாட்டோட ரேட்டை அதிகப்படுத்தி ஐடியா கொடுக்குறாரு. ஆனா ஓனர் இந்த 2 ஐடியாவையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அப்போ சடனா அவருக்கு ஒரு ஐடியா வந்து மட்டனோட மற்ற உதிரி பாகங்கள் விலை என்னன்னு கேட்கிறாரு. உடனே ஒரு செஃப் அதோட விலை ரொம்ப சீப்பா தான் இருக்கும், ஏன்னா அதை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்றாரு. உடனே ரெஸ்டாரண்ட் ஓனர் அதை வாங்கிட்டு வர சொல்லி நல்லா கிளீன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அது கூட சில்லி, பெப்பர், செஸ்வான் மசாலா எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சூப்பரா ஒரு கிரேவியா ரெடி பண்ணி வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அதோட வாசனை அந்த ஏரியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. வெயிட்டர் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி டேஸ்டான ஒரு டிஷ் என் லைஃப்லயே சாப்பிட்டது இல்லைன்னு பாராட்டுறாரு. ஓனர் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் டெப்த் வேணும்னு எக்ஸ்ட்ரா எலும்புகளையும் ஆட் பண்ணி டேஸ்டான கிரேவியை ரெடி பண்ணி வைக்கிறாரு. அடுத்த நாள் அந்த ஆஃபல் கிரேவியை ரெடி பண்ணி ரெஸ்டாரண்ட் முன்னாடி வைக்கிறாங்க. ரேட் இன்னும் அதே 3 ரூபாய் தான். ஆனா இப்ப முன்ன விட அதிகமா கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு போறாங்க. ஓனருக்கு இப்ப நிறைய லாபமும் டேஸ்ட் நல்லா இருந்ததால அதிகமா பாராட்டும் கிடைக்குது. இதையெல்லாம் பார்த்த ஆப்போசிட் ரெஸ்டாரண்டோட ஓனர் பொறாமையில பொசுங்க ஆரம்பிக்கிறாரு. உடனே நிறைய பெக்கர்ஸ்க்கு காசு கொடுத்து அவங்கள அந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி உட்கார வைக்கிறாரு. ஹோட்டல் ஓனருக்கு இதை பார்த்ததும் அவங்க எல்லாரும் விலைக்கு வாங்கப்பட்டவங்க தான் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவர் அமைதியா என் ஹோட்டலை சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. பதிலுக்கு அந்த பெக்கர்ஸ் எதுவுமே சொல்லாம அப்படியே இருக்காங்க. அவங்க முன்னாடி காசை தூக்கி போட்டு பாக்குறாரு. அதையும் அவங்க எடுக்காம அப்படியே இருக்காங்க. உங்களுக்கு சாப்பாடு எதுவும் வேணுமான்னு சாப்பாட்டையும் கொண்டு வைக்கிறாரு. அப்பவும் அவங்க நகரல. உடனே அவர் ஆப்போசிட் ஹோட்டலோட ஓனர் தான் இப்படி அவங்கள பண்ண வைக்கிறான்னு புரிஞ்சுக்கிறாரு. சடனா அந்த ஓனர் அவங்களோட சர்வெண்ட் கிட்ட ரோட கிளீன் பண்ண வெந்நீரை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அவங்க கொண்டு வந்ததும் ஒரு பெரிய கரண்டியில அதை எடுத்து ஊத்த போகும்போது சடனா அந்த பெக்கர்ஸ் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓடிடுறாங்க.